உரை பற்றில்லாத பிற இனத்தாரோடு எனக்காக வழக்காட வாதிடும். தீயவரும் வஞ்சவருமான மனிதரிடமிருந்து என்னை காத்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, இந்த தவக்காலத்துல 5வது வாரத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரோடு திரும்ப ஒப்புரவாக எங்களோட வாழ்க்கையை நினைந்து உவப்பில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவரோடு எங்களுக்கு இருக்கிற உறவை திரும்பவும் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற இந்த தவக்காலத்துல 5வது வாரத்துக்குள் நாங்கள் கடந்து செல்லுகின்றோம். இன்றைய நாளுக்குரிய 3 வாசகங்களும் இறப்பை பற்றி, சாவை பற்றி எங்களுக்கு சொல்லுகின்றன. சாவை வெற்றி கொண்ட அந்த மாபெரும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த உயிர்த்தெழுதலையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றன. அதைத்தான் நாங்கள் சிந்திக்க தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே இந்த உலகத்தில் நடக்கின்ற போர் கூடிய விரைவிலே முடிவுக்கு வரவும், காவு கொள்ளப்படுகின்ற இந்த அப்பாவி உயிர்களுக்கு ஆண்டவர் நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சமாதானத்துக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்ற தடையாக இருக்கிற எங்களுடைய வாய்ச்சொல்லால, எங்களுடைய சிந்தனையால, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலாலையும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களை நினைந்து மனம் வருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளில் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மை கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக.
ரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37 திருவசனங்கள் 12 தொடக்கம் 14 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் இறைவாக்கு. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வசனம்.
ஆறுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் அதை கேட்டு, அந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தான் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கவே 4 நாட்களாயிற்று. இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலேயே இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர் தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமரி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களில் சிலர், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்த இவர் இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகே சென்றார். அது ஒரு குகை, அது ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாட்களாயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீ என் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று என்னை சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது.
கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருப்பலின் வாசங்கள் மூன்றுமே 3 வகையான சாவை பற்றி, இறப்பை பற்றி எங்களுக்கு சொல்கின்றன. முதலாவது, உடலில் இருந்து உயிர் பிரியும் போது ஏற்படுகின்ற உடல் சாவு, சாதாரணமாக நிகழ்வது உடல் சாவு. இரண்டாவது, மனச்சாவு, நம்பிக்கை இழந்து போறதுனால எங்களுடைய மனம் இறப்பது, மனச்சாவு. மூன்றாவது, ஆன்ம சாவு, பாவ வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மாவை தொலைத்து ஆன்மாவை இழந்த நிலை ஆன்ம சாவு. இந்த முதலாவதை பார்ப்போம், உடல் சாவு. இதை பற்றி தான் இன்றைக்கு நற்செய்தி எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றது. இயேசுவின் நெருக்கமான நண்பரான லாசர் இறந்து போகிறார். செய்தி கேட்டு இயேசு அங்கே வந்து இறந்து 4 நாட்கள் ஆயிற்று. 3வது நாளில் இருந்து உடல் அப்படியே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 4 நாட்களாக இருக்குது. இயேசு வருகிறார், இறந்த அந்த உடலுக்கு உயிர் கொடுத்து உயிர்ப்பிக்கின்றார். ஒரு உயிர்ப்பு நடக்கின்றது, உடல் சாவு. அன்பார்ந்தவர்களே, உயிர்களாக பிறந்த ஒவ்வொன்றும் ஒன்றோ ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். சில வேளை 4-5 வருஷம் என்று சொல்லி வாழும் காலத்தை நீட்டிக்கலாமே தவிர ஒன்றோ ஒரு நாள் பிறந்த எல்லோருமே இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த இறப்புக்கு பிற்பாடு இருக்கின்ற அந்த மறுவுலக வாழ்வை பற்றி பலர் சிந்திக்கிறது கிடையாது. ஏதோ நாங்கள் 300-400 வருஷம் நித்தியத்துக்கும் வாழ்ந்திருவோம் என்ற கணக்கில் கடவுளை மறந்து, கடவுளை தொலைத்து, மற்ற மனிதர்களை மறந்து, மற்ற மனிதர்களோடு சிநேகமாக இல்லாமல் எங்களோட சுய வெறுப்புக்கு இடம் கொடுத்து வெறுப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாகி மனம் போன போக்களை வாழ்வது உண்டு. உயிர் தழுதல் என்ற ஒன்று உண்டு என்பதை மறந்து நாம் கடவுள்கிட்ட போய் சேர வேண்டுமே, அந்த உலக வாழ்க்கைக்கு போக வேண்டுமே என்றதை மறந்து தாறுமாறாக வாழ்வது, அதை பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நற்செய்தியில் இந்த லாசரை உயிர்ப்பித்த அந்த நிகழ்வு எங்களுக்கு அழகாக ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது. உயிர்ப்பு என்ற ஒன்று உண்டு, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள். இரண்டாவது வகையான சாவு மனச்சாவு. இதை பற்றி தான் 1ஆம் வாசகம் அழகாக சொன்னது. இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் என்ன செஞ்சாலும் கடவுள் எங்களுக்காக போராடி எங்களை மீட்பார், எங்களை காப்பார் என்று சொல்லி அதீத நம்பிக்கையில் அதீத எதிர்பார்ப்பில் வாழ்ந்தாங்க இஸ்ராயல் மக்கள். அந்த நேரத்தில் தான் கடவுள் அவர்களை பபிலோனியர்களோட கையில் ஒப்புவிக்கிறார். பபிலோனியர்கள் இந்த இஸ்ராயலர் அப்படியே பிடிச்சு கொண்டு போய் அடிமைகளாக்கி துன்புறுத்துகிறாங்க. அப்போ மனம் இந்த மனச்சாவு நடக்குது. அந்த நேரத்தில் தான் எதிர்பார்ப்பு நடக்க இல்லை. தாங்கள் என்ன செய்தாலும் கடவுள் தங்கள் சார்பாக நின்று போராடுவார் என்ற அந்த அதீத நம்பிக்கை, அதீத எதிர்பார்ப்பு உடைந்து போகின்ற பொழுது அந்த மனச்சாவு நடக்கின்றது. சிம்பிளா சொல்ல போனா, சில வேளை இந்த குடும்பமா இருக்கிறார்களுக்கு தெரியும், கல்யாண நாள் வந்துட்டது, அனிவர்சரி வந்துட்டது. அப்போ மனைவி எதிர்பார்ப்பா, இன்றைய கணவன் வேலை முடிச்சு வரும் பொழுது அவருக்கு பிரியமான விருப்பமான எல்லாத்தையும் சமைச்சு ஏற்பாடு செய்து வச்சிருப்பா. கணவருக்கும் தெரியும் தான் இவங்க வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள் வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணவர் என்ற எதிர்பார்ப்பில், அதீத ஒரு எதிர்பார்ப்பில் ஓடியோடு அதை செய்வான். வளமை போல பெரும்பாலான கணவர்கள் வேலை பழி இருக்கும், வீட்டு யோசனை ஒரு பக்கம் பலதையும் சிந்திச்சு கல்யாண நாளையே மறந்து போயிடுவாங்க. அப்போ வீட்டுக்கு கணவர் வரும் பொழுது அதீத எதிர்பார்ப்போடு இந்த மனைவி இருக்கிறா. கணவர் வந்து எல்லாத்தையும் மறந்து சகஜமாக நடந்து கொள்கின்ற பொழுது அந்த மனைவியின் மனம் உடைந்து போகிறது, எதிர்பார்ப்பு உடைந்து போகிறது. அங்க நடக்கிறது தான் அந்த மனச்சாவு, மனம் உடைந்து போகுதல். அதீத நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது உடைகின்ற பொழுது இந்த மனச்சாவு இரண்டாவது சாவு. மூன்றாவது வகையான சாவு அதுதான் ஆன்ம சாவு. இதுதான் மிக முக்கியமானது. ஆன்மாவை நாங்கள் இழக்கின்ற நிலை ஆன்ம சாவு. இதை பற்றி தான் 2ஆம் வாசகத்தில் ரோமியருக்கு பவுல் அடிகளார் எழுதுகிறார்.
ஆன்மாவை இழந்து விட வேண்டாம். நீங்க என்னதான் செஞ்சாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் இறந்த பிற்பாடு இந்த கடவுளுக்குரிய அந்த வாழ்க்கைக்குள்ள போய் சேரணும் என்று சொன்னால் ஆன்மாவை இழந்து விடாதீர்கள். நாங்கள் எப்ப இந்த ஆன்மாவை இழப்போம் என்று சொன்னால் கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவையும் மற்ற மனிதர்களோடு இருக்கின்ற அந்த உறவை முறித்து கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் ஆன்மாவை இழக்கிறது. பாவ காரியங்கள் செய்து கடவுளை தேடாம மனம் போன போக்களை இஷ்டப்படி வாழ்ந்து கடவுளுக்கு எதிரான பாவங்கள் செய்யும் பொழுது அவரோட உறவு முறிகிறது. மற்ற மனிதர்களுக்கு எதிரான பாவ காரியங்கள் செய்யும் பொழுது அவர்களோடு எனக்கு இருக்கிற உறவு முறிகிறது. இந்த உறவு முறிவுதான் நான் இந்த ஆன்மாவை இழக்க காரணமாக அமைகின்றது. பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், ஆன்மாவை இழந்து விடாதீர்கள், இழந்தீங்கன்னா அங்கே போய் சேர மாட்டீங்க. அதுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறார். அப்படி நீங்க கடைசி மட்டும் உங்களோட ஆன்மாவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியாரோடு நல்ல தொடர்பில் இருங்க. தீய ஆவியாரோடு இல்லை, தூய ஆவியாரோடு நல்ல தொடர்பில் இருங்க. எப்படி? தூய ஆவிக்குரிய நல்ல காரியங்களை செய்து கருணை, அன்பு, விட்டு கொடுப்பு, மன்னிச்சு ஏற்றுக்கொள்கின்ற இந்த மாதிரி தூய ஆவிக்குரிய காரியங்களை செய்து தூய ஆவியாரோடு நல்ல தொடர்பில் இருங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை காத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஆலோசனையும் எங்களுக்கு பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, உங்களோடு எனக்கு இருக்கிற உறவை நான் ஆழப்படுத்திக் கொள்ள, மற்ற மனிதரோடு எனக்கு இருக்கிற உறவை ஆழப்படுத்தி தூய ஆவிக்குரிய காரியங்களை செய்து என் ஆன்மாவை காத்துக்கொள்ள எனக்கு அருள் தாருங்க என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவை யாவும் படைத்தோய் எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிலிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக ஒளியின் வழியாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக இருந்தவர். இதாக இருந்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரு பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் மன்னிப்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். கருணிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைமுகலின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் மனப்பகுதியில் சென்றார். வாழ்வோரையும் மறந்தோரையும் தீர்ப்பட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசுகிறவரே, உலகின் புனிதத்தை வரும் திருவரையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். உயிர்ப்பையும் வாழ்வுக்கும் அலுவலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். உங்களுடைய விண்ணப்பங்களை, தேவைகளை மன்றாட்டுகளாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது மறைத்தலைவர் திரு தந்தை 14ஆம் லியோ அவரது உடன் உழைப்பாளர்களான கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள், இருப்பாட்டுறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் அன்பில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும், அரசின் பணிகளை சிறப்பாக தொடர்ந்து ஆற்றவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு பெருமான் எம் மீது கொண்டுள்ள அன்பை சிலுவை மரத்தின் மூலம் எமக்கு வெளிப்படுத்தியதை உணர்ந்து எம் வாழ்வில் மனமாற்றத்தை உருவாக்கி அதன் பயனாக இறைவனுக்கு உரியவர்களாக வாழும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலியினில் பங்கு கொள்ளும் நாம் உலக அமைதி ஏற்படவும் எமது நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதே வேளையில் சகல நெருக்கடிகளிலும் நின்று காப்பாற்ற உமது கையில் ஒப்படைத்து உலகத் தலைவர்கள் அனைவரும் அமைதியை ஏற்படுத்துவதில் ஈடுபட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் செய்யும் அருட்தந்தையை நீர் ஆசீர்வதித்து அவர் மேற்கொள்ளும் இறையரசு பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டிய ஆன்மீக உடல் உள நலன்களை பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அப்படி கண்களை மூடி கைகளை கூப்பியவர்களாக நம்முடைய சொந்த தேவையை அப்படியே ஆண்டவருக்கு எடுத்து சொல்லுவோம். எங்களை காத்து வழி நடத்துகின்ற தேவனே, நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை பல அருள் வளங்களால எங்களை நிறைத்து காத்து வழி நடத்துறீங்களே சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். தகப்பன், இந்த நாளிலே நான் என் ஆன்மாவை காத்துக்கொள்ள தூய் ஆவிக்குரிய காரியங்களை வாழ்க்கையை வாழ்ந்து விண்ணரசை விண்ணக வாழ்வை நான் உரிமையாக பெற்றுக்கொள்ள என்னை அழைக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த அழைப்புக்காக நன்றி சொல்லுகின்றோம். அன்பான தகப்பனே, இந்த உலகத்தை கண்ணோக்கி பாருமையா, அதிகார வரியினால் ஆக்கிரமிப்பினால் அநியாயமாக காவு கொள்ளப்படுகின்ற இந்த உயிர்களுக்கு நீரே பதில் சொல்லுவீராக. நடைபெறுகின்ற இந்த போர் சமாதானத்திலே முடிவடைய சமாதானத்தின் தேவனை நீரே வழி செய்வீராக. தான தகப்பனே, இந்த சன்னிதானத்தில் நின்று கொண்டு உனக்கு நன்றி சொல்லுகின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த குடும்பம் ஒவ்வொன்றையும் நீரே தொடவீராக. ஆளுகை நாவியை, வழிகாட்டுதலின் நாவியை இவர்களுக்கு கொடுத்து நீரே வழிகாட்டுவீராக. தான தகப்பனே, இவர்கள் உன்னை நாடி தேடி வந்து நன்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அருள் வளங்களால் நிறைத்து இவர்களை காத்தருள்வீராக. மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரங்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளவும் வேண்டுகின்றோம். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நோப்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தன் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறை நின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு விட்டு சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உண்மை வான தூதர்கள் புகழ்கின்றனர். திருமணம் எக்காலத்துக்கும் மக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் உண்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனிதமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையில்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் அப்போஸ்தலிக பரிபாலகர் என்றென்றென்று தாண்டகை எல்லா திருநிலையராகி அனைவரோடும் உமது திருவவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாரும் வாழ்ந்த இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்க பெற்று உரை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னிடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள்களில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அன்பின் நட்புறவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர் இவரே. செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இருப்பேன். நினைத்திருந்தால் நெஞ்சில் கொள்ள இல்லை. ஒரு வழி அடைத்தால் மறுவழி திறக்கும். உன் அன்புக்கு இல்லை இல்லை. ஒரு கணம் பிரியா உடன் இருப்பேன். நினைத்திருந்தால் நெஞ்சில் கொள்ள இல்லை. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறையன்பிலும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருமறை வாழ்வு திருப்பலி தொடர்கின்றது.
யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.